இன் பர்சனாக போகும்போது நான் சொல்கிற மாதிரி என்ன நடந்தது அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட்டில் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் கம்ப்ளைண்ட் தான் அங்கே பேஸாக இருக்க போகுது. அந்த இடத்துல நீங்கள் எழுதுறது அதை கூட நீங்கள் டிராஃப்ட்னு எடுத்துக்கலாம். கம்ப்ளைண்ட் உங்கள் கையால் எழுதினாலும் சரி, நீங்கள் கம்ப்ளைண்ட் போயிட்டு சொன்ன மாதிரி ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கா, இல்லை ஒரு ஸ்டேஷன் உங்கள் லிமிட் ஸ்டேஷன் போயிட்டு ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணுமாங்க. ரெஜிஸ்டர் பண்ணோடனே முதற்கட்டமாக கொடுக்கறது தான் சிஎஸ்ஆர், கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர். அதாவது சிஎஸ்ஆர் அப்படிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் அன் அக்னாலஜ்மெண்ட். சில கேசஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ற கேஸ் மாதிரி தான் இருக்கு, ரெண்டு பக்கத்தையும் கூப்பிட்டு பேசினா சரியாயிடும், அதுலேயே நம்ம சிஎஸ்ஆர்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சில இடத்துல இது பண்ணுவாங்க. பட் கம்ப்ளைண்ட் தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க, பாதிக்கப்பட்டவங்க நீங்களே உங்க ரைட்ஸ் நீங்க சிஎஸ்ஆரை கேட்கலாம். அந்த இடத்துல நான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன், எனக்கு சிஎஸ்ஆர் கொடுங்கன்னு நீங்க கேட்கலாம். சில கேசஸ்லாம் இல்ல எஃப்ஐஆர் போடணுமா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேலபிள் கேசஸ்க்கும் சில எஃப்ஐஆர் போடப்படும். டிபெண்ட்ஸ் வித் தி கிராவிட்டி ஆஃப் த கிரைமை பொறுத்து. நான் பேலபிள் எஃப்ஐஆர் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப உச்சகட்டமான சில கிரைம்ஸ்லாம் நடக்கும் அந்த இடத்துல. இப்போ நீங்க டொமஸ்டிக் வயலன்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எஃப்ஐஆர் போடலாம். ஹஸ்பண்ட் அடிச்சு அந்த இடத்துல ரத்தம் ஊத்துது, ஹாஸ்பிட்டல் போறாங்க எல்லாமே போது அது இமீடியட்டா அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம். இமீடியட்டா எஃப்ஐஆர் போட்டு அங்க அரெஸ்டும் பண்ணப்படுவாங்க.